எஸ், உங்களாலையும் கோடீஸ்வரங்களாக முடியும், எல்லாராலையும் முடியும். எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் கொடுக்க போற இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு உங்கள தெரிஞ்சிருக்கலாம், ஏற்கனவே ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா நாலேஜும் எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த வீடியோ 100% இதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். ஒரு கோடீஸ்வரங்கள் ஆகணும்னா எப்படி முடியும்? ஒரு சாதாரண மனிதனால எப்படி கோடீஸ்வரங்கள் ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? எஸ், எனக்குள்ளயும் இருந்தது, கட்டாயம் இருக்கும், நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்கு. சோ ஒருத்தவங்க பெரிய லெவல்ல பணக்காரங்களாகணும், கோடீஸ்வரங்களாகணும் அப்படின்னா எப்படி முடியும்? நேர்மையா சம்பாதிச்சு பண்ணணும்னா எப்படி முடியும்? டெஃபினட்டா முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ப்ராப்பர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர் வே ஆஃப் சேவிங்ஸ் இருந்ததுன்னா அது முடியும். பட் நம்மள நிறைய பேருக்கு அது எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பொதுவா ஒரு ஆத்தரைஸ்டு சேவிங்ஸ், ஒரு நல்ல சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேங்க்ல இருந்து வந்துடும். ஆர்டி, எஃப்டி, டிடி, இப்படி நிறைய பேங்கிங்ல டெபாசிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் பேங்கிங் உள்ள வந்தீங்கன்னா என்சிடி, அது மாதிரி பாண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அவங்க நல்ல ஸ்கீம்ஸ்ல சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பெரிய பெரிய பாலிசிஸ், அந்த பாலிசியில எவ்வளவு ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஒரு சேஃப்டி இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்கீம் இருக்கு. பட் இதுல எதுலயாவது நம்மளால கோடீஸ்வரங்களா ஆக முடியுமா? சார், ஒரு மனிதன் 35 வயசு உள்ள ஒரு மனிதன் மாசம் 5000 ரூபாய் சேவிங்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அவருக்கு ஒரு 4 கோடி வேணும், 5 கோடி வேணும்னா முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கோங்க. மாசம் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் ஆச்சு. சரி, 60 வயசுனா 25 வருஷம், ஒரு 25 வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா என்னாச்சு? அதிகபட்சம் 15 லட்சம் ரூபாய் ஆச்சு. 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எந்த மாதிரி ஒரு இடத்துல போய் முதலீடு பண்ணாலுமே அதிகபட்சம் 2 times பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 15 லட்சம் will become as 30 lakhs or maximum 40 lakhs. அவ்வளவுதான் வழிகள் இருக்கு. சோ அதுக்கு மேல வழிகள் இல்ல. அப்ப 4-5 கோடி சம்பாதிக்கணும்னா எப்படி முடியும் இதே இன்வெஸ்ட்மெண்ட்ல? எஸ், முடியும். குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. இப்ப நீங்க இது என்ன கூட ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப என் கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபைன். எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐபில நம்ம ஒரு 25 இயர்ஸ் மந்த்லி 5000 rupees இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சோ இந்த பேஜ் குரோம் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு மை எஸ்ஐபி ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மை எஸ்ஐபி ஆன்லைன் டைப் பண்ண பிறகு அதனோட வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எஸ்ஐபி கால்குலேட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணும்போது அந்த சைட்டுக்குள்ள போயிடுது. இதுல 2 விதமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்னு மந்த்லி மோட், இன்னொன்னு ஆனுவலி மோட். சோ மந்த்லி மோட்ல பண்ணும்போது எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஆனுவலி மோட்ல பண்ணும்போது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அது ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். சோ மந்த்லி மோட்ல 5000 rupees அப்படின்னு வச்சுப்போம். நம்ம பேசின மாதிரி ஒரு 35 வயசுக்காரர் 5000 ரூபாய் மாசத்துக்கு பண்றாரு சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இயர்ஸ் ஒரு 35 வயசுக்காரருக்கு எப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்? ஒரு 60 வயசுல வருதுன்னு வச்சுப்போம். சோ 25 வருஷம் அவர் சேவிங்ஸ் பண்றாரு. இதனோட ரிட்டர்ன்ஸ் அடுத்தது இருக்கு பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 20 to 25% வரும். 20%னா என்ன ரிட்டர்ன் வரும், 25%னா என்ன ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன 20 to 25% அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். அதை தான் நான் சொல்றேன். வெரி மினிமம் 20%, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் 25% நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சோ இதனோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ அதனால பிட்வீன் 20 to 25% 100% இருக்கும். அதுக்கான ப்ரூஃபும் இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்ப 20% வச்சுக்கிட்டோம்னா நீங்க பாருங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 15 lakhs rupees. ஆனா டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பாருங்க 4 crore 9 lakh rupees. 4 crore 9 lakh rupees plus 15 lakh rupees ரெண்டையும் சேர்த்து உங்களோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 4 crore 24 lakh. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க பினான்சியல் செக்டர்ல நல்ல நாலேஜோட இருக்கிறீங்க, நீங்க ஆல்ரெடி இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டு இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியவே தெரியாத மக்களுக்காக தான். அப்படி தெரியவே தெரியாத மக்களா இருந்தா தயவு செய்து இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை நல்லா சேவ் பண்ணுங்க. எங்க சேவ் பண்ணுமோ அந்த மாதிரி இடத்துல சேவ் பண்ணுங்க. சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 20%க்கு மட்டும் தான் நான் ஒர்க் அவுட் காட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்கு. சோ இதே ஒர்க் அவுட் நான் 25% காட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் 25% வரைக்கும் போகும். இன்னும் சொல்ல போனா 30, 50, 30% வரைக்கும் கூட போகும்.
ஸோ 25% நம்ம அசியூம் பண்ணிப்போம். 25% அசியூம் பண்ணா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேம் 15 lakh rupees, உங்களோட ரிட்டர்ன் அமௌண்ட் 11 crore 48 lakh rupees. ஓவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 11 crore 63 lakh, ரவுண்ட் ஆஃப் 11 crore 64 lakh. ஸோ இது எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு இன்கம்? பார்க்க முடியாது. ஏன்னா எஸ்ஐபியில மட்டும்தான் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது என்ன காரணங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதே விஷயம் ஆனுவலி மோடு, மாசம் 5000 ரூபாய் ஆனுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய். நீங்க மாசம் இல்லாம நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பே பண்ண முடியும் அப்படின்னாலும் 60,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் ஆனுவலி மோட்ல. அதே 25 வருஷம், அதே 25% உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 crore 32 lakh தான். இப்ப புரியுதுங்களா நான் ஏன் மந்த்லி மோடு போறது பெஸ்ட் நான் சொன்னேன்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களோட பணம் 1 இயர்க்கு நீங்க அக்குமுலேட் ஆகிறதுக்கும் நேரா 1 இயர்ல வந்து அக்குமுலேட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 10,000 15,000 20,000 அப்படின்னு வரும்போது அதனோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 60,000 rupees இயர்லி ஒன்ஸ் வரும்போது அது கம்மியா இருக்கும். ஸோ மந்த்லி மோட் போங்க. மந்த்லி மோட் போனீங்கன்னா டபுள் த பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த விஷயத்துல நீங்க ஒருவேளை நான் சொன்ன இந்த வீடியோல சொல்லியிருக்க ஒரு விஷயம், பல கோடிகளுக்கு அதிபதி ஆகலாம் அப்படிங்கிறது உங்களோட டைட்டில் கார்டு. ஒருவேளை உங்களோட வயசு 35 இல்ல, ஒரு அசியூம் பண்ணிக்கும் ஒரு 44 45 வயசுன்னு வச்சுப்போம். சார் உங்களால அதிக கோடிகளுக்கு அதிபதி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, மந்த்லி மோட் சேம் 5,000 rupees, மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 44 வயசுக்காரருக்கு ஒரு எத்தனை வயசுல காசு தேவைப்படுது? ஒரு 60 வயசுன்னு வச்சுப்போம். 16 வருஷம் அவர் சேவிங்ஸ் பண்றாரு அப்படின்னா 20%, சேம் 20% அவர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 68 லட்சம் ரூபாய். அவர் இன்வெஸ்ட் பண்ணது 9,60,000 ரூபாய். அவரோட வட்டி வருமா, அவரோட இன்கம் ரிட்டர்ன் இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 59 லட்சம் ரூபாய். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 68 லட்சம் ரூபாய். பட் இதே 45 வயசுக்காரரு எனக்கு இன்கம் 70 வயசுல வந்தா போதும், நோ வரிஸ் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஒரு 26 வருஷம் 25 வருஷம்னே வச்சுப்போம். நீங்க அப்ப பாருங்க, அதே 4 கோடி 24 லட்சம் ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியும். 20% ரிட்டர்னா இருந்ததுன்னா, ஒருவேளை 25% ரிட்டர்னா இருந்ததுன்னா அவருக்கும் அதே 11 கோடி கிடைக்கும். பட் இயர் டிஃபரெண்ட் ஆகும். 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் டெஃபினட்டா நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். எந்த அளவுக்கு லாங் டேர்ம் போறோமோ அந்த அளவுக்கு நிறைய பணம் இன்கம் கிடைக்கும். ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன 35 வயசுக்காரர் வந்து 60 வயசு வரைக்கும் சேவ் பண்றாரு, ஃபைன், அதை மாத்திப்போம். அவரே ஒரு 65 வயசு வரைக்கும் சேவ் பண்றாரு, 30 வருஷத்துக்கு சேவ் பண்றாருன்னு வச்சுப்போம். இங்க பாருங்க, 30 வருஷத்துக்கு 25% 40 கோடிக்கு அதிபதி. யாருனாலே முடியுமா கொடுக்கறதுக்கு? எந்த ஒரு ஸ்கீம்னாலே முடியுமா? எங்கேயுமே முடியாது. சோ இது 100% பாசிபிள். இது ஏன் எனக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டுறேன்னு சொன்னீங்களா, அந்த ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே வெப்சைட்ல இப்ப மேல போங்க, அங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் எஸ்ஐபி அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க இன் பிட்வீன் ஒரு 30 to 45 இயர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க இந்த 31 to 45 கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ரிஸ்க் மீடியம் சூஸ் பண்ணுங்க. எதனால மீடியம் சூஸ் பண்ண சொல்றேன்னா, மீடியம் ரிஸ்க்ல தான் உங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ரிஸ்க் சூஸ் பண்ணீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் அதே நேரத்தில் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமா இருக்கும். மீடியம் ரிஸ்க்ல எந்த விதமான பெரிய ரிஸ்க்கும் இருக்காது, அதனால மீடியம் சூஸ் பண்ணுங்க. தென் லோ ரிஸ்க் சூஸ் பண்ண தேவையில்ல. ஏன் சூஸ் பண்ண தேவையில்லைன்னா அதுல பெருசா இன்கம் இருக்காது. ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அவங்க 5,000 rupees ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன அந்த ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதுக்குள்ள போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா மை எஸ்ஐபி ஆன்லைன்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல எஸ்ஐபிக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, நிறைய பேர் எஸ்ஐபி ஓப்பன் பண்ணிருக்காங்க, நீங்க எங்க வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்ப கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். இங்க பாருங்க. So ICICI Prudential Large and Mid Cap
அப்படிங்கிற இடத்துல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 21.08%. நான் இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபைன். நீங்க இப்ப அந்த கால்குலேட்டர் நான் உங்களுக்கு சொன்ன கால்குலேட்டர்ல எஸ்ஐபி கால்குலேட்டர்ல அதே 25 இயர்ஸ்க்கு 21% போட்டு பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. அதே மாதிரி பந்தன் கோர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் பாருங்க 23.06%. இப்போ அதாவது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் காலகட்டத்துக்கு 23.06%. இது எந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. தென் நிப்பான் இந்தியா மல்டி கேப், நிப்பான் இந்தியா மல்டி கேப்ல பாருங்க 22.75%. இப்பவே அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நான் அதை தான் சொன்னேன். சோ ஆவரேஜா 22.5% எடுத்துக்கோங்க. 22.5% எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கான கால்குலேஷன் வரும். சோ அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும், எத்தனை க்ரோர் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெளிவா இப்ப பாத்தீங்க. மேலும் இதனோட டீடைல்ஸ் நிறைய தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்ப கொடுத்திருந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து ஒரே ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுங்க. அது மாதிரி உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்திருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்க, உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்த இந்த இன்ஃபர்மேஷனை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ பண்ணேன். அதே மாதிரி உங்கள நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது பயன்படும், யாரோ ஒருத்தவங்க சேவ் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தவங்க பெரிய கோடீஸ்வரங்களாகும். பட் என்னோட எண்ணம் என்னன்னா நம்ம எல்லாருமே கோடீஸ்வரங்களாகணுங்கிறது தான். Just try this and become as a crorepati. All the very best. Thank you very much. Bye bye.